இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனுமே எழும்பினது இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் அவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் ஸ்நானகன் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்தினவரே அவர்தான். வனாந்தரத்தில் இருந்து கத்திக்கிட்டே இருந்தார், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை செவைப்படுத்துங்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் தான் வனாந்தரத்தில் கத்திக்கொண்டே இருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததே இந்த யோவான் ஸ்நானகன் தான். ஆண்டவர் தேவன் எல்லா அடையாளங்களையும் யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்திருந்தார். யார் நான் புறாவை போல இறங்குகிறோனோ அவர் தான் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி அவர் அடையாளத்தை எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் இவ்வளவையும் கண்ட யோவான் ஸ்நானகன் அந்த நாட்களில் அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார், சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்போ தம்முடைய சீசர்களை கூப்பிட்டு போய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் கேட்க சொல்கிறார். வருகிறவர் நீர்தானா, இல்லை வருகிறவருக்காக நாங்கள் இன்னும் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி கேட்கும்படியாக அனுப்புகிறார். அவருக்கே டவுட் வந்துருச்சு, அவருக்கே சந்தேகம், இவ்வளவு செஞ்சு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்போ அந்த 2 சீசர்களும் போகிறாங்க. போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்து கேட்கிறார்கள், வருகிறவர் நீர்தானா, இல்லை வருகிறவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? குருடர்கள் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, மரித்தோர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் போய் யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்போ யோவான் ஸ்நானகனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் அவர் இடரல் அடைந்து விட்டார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் 100க்கு 100% நாம் தேவன் பேரில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நம் நாவினால் சொல்லவே மாட்டோம். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஒரு நாவும் அது அந்தி கிறிஸ்துவின் நாவு. நம்ம இறைவன் சொல்லுவோம், கடவுளும் சொல்லுவோம், ஆண்டவரும் சொல்லுவோம், பிதான்னு சொல்லுவோம், ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு மாத்திரம் நாம் சொல்லவே மாட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உயர்ந்த ஸ்தானத்தில் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடத்தை கொடுப்பார். God bless you.